அந்த கனவுல ஆல்ரெடி நம்ம டேவிட்டுக்கு வாயிலையும் கையிலையும் ரத்தமா இருக்கும். முன்னாடி ஒரு மான் இறந்து போயிருக்கும். பின்னாடி ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. ஒரு பயங்கரமான உருவம் வந்து நம்ம டேவிட்டை நோக்கி வரதை பார்த்துட்டு டக்குன்னு கனவுல இருந்து முழிக்கிறாருங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் முழிச்சுதான் இருப்பாங்க. அப்படிங்கறனால நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போதுல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாத்ரூமா காரணத்தினால பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் கிட்ட சொல்லிடுறாங்க. ஓடே எதுவும் சேட்டை இது பண்ணிடாத, அமைதியா இரு, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த கேப்பை பயன்படுத்திட்டு நம்ம டேவிட் எல்லா காரோட விண்டோவையும் க்ளோஸ் பண்ற மாதிரி பண்ணி விட்டுறான். முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் காருக்கு வராங்க. வந்து பார்த்தா டோர் எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வெளியில இருந்து கத்துறாங்க. வெளியிருந்து ஒரு கட்டத்துல அந்த வெளியே தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா பேபி சீட்டு, அந்த சீட்டை எடுத்து கண்ணாடி உடைச்சு உள்ள வர நம்ம ஹீரோயின் சம காண்டா வந்து பாத்தீங்கன்னா அவனை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீட் பெல்ட்டை எடுத்து அவன் கழுத்து நெருக்கி பார்ப்பாங்க. நல்லா நெரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சாகக்கூடிய நிலைமைக்கு அவன் போயிருவான். ஐயோ அவன் செத்துருவ போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் விட்டுருவாங்க. கண்ணாடி உடைச்சு வந்தனால அந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா குளிர் வந்து அந்த காருக்குள்ள தள்ளுற காரணத்தினால டேப் வச்சு அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த இடம் இருட்டுதுங்க. இருட்டும் போதுல தான் நம்ம டேவிட்டோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் போதுல பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். அந்த மொபைல்ல ஏற்கனவே நம்ம ஹீரோயினை இவன் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். இவங்களை மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலி, இவங்க குழந்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவன் போட்டோ எடுத்து ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஃபைல் கிடைக்கும். அதுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா